நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். சத்தியரே, வார்த்தையாகிய கடவுளே, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியே, இப்பொழுதும் கர்த்தாவே கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் போகிற போது எங்களோடு சுமந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பல பேரோட உள்ளத்தில் இப்போவே அப்படி தான் கேட்குது. வந்து 2 மணி நேரமாச்சு, சீக்கிரமாக செய்தியை முடித்தா சீக்கிரமாக போகலாம். இந்த வார்த்தை இயேசு மரண வேளையிலே பேசின எல்லா வார்த்தையும் மிகவும் முக்கியமான வார்த்தைகள். அருமையான போதகர் பாஸ்டர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சொன்னது போல, வார்த்தைகள் மரண வேளையிலே பேசின வார்த்தைகள் எல்லாமே முக்கியம்தான். நம்ம கருமையானவர்கள் யாராவது மரிக்கிற போது முதல்ல கேட்குறது என்ன தெரியுமா? அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்க? எனக்காக ஏதாவது சொன்னாங்களா? என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஏதாவது சொன்னாங்களா? என் சம்பந்தப்பட்ட எதையாவது நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஏதாவது சொன்னாங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 7 வார்த்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இவைகள் எல்லாம் நாம் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய வார்த்தைகள். அதில் இந்த வார்த்தைக்கு ஒரு மகுடம் என்னன்னு சொன்னா, இது கிறிஸ்து எப்படி பேசினாரோ அப்படியே வேதாகமத்திலே பதிவிடப்பட்டிருக்கு. மூல பாஷையிலும் நம்முடைய பாஷையிலும் எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் சிறப்பு. 2 சுவிசேஷங்களில் மீண்டும் மீண்டுமாய் எழுதப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு சிறப்பு. சங்கீதத்திலே முன்னறிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு சிறப்பு. 5 முறை மூல பாஷையிலும் சேர்த்து என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஒரு வார்த்தை வேதாகமத்தில் இடம்பெறுவதே சிறப்பு. அது 2 முறை இடம்பெறுவது மிகவும் சிறப்பு. இது 5 முறை இடம்பெற்றிருப்பதால் இந்த வார்த்தையை நிச்சயமாகவே நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம் தானே? இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய சகோதரன் தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். எப்பெல்லாம் அவருக்கு தோணுதோ அப்பெல்லாம் என்னை புக் எடுக்க சொல்லுவார். நான் எங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறேனோ அப்பெல்லாம் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு புத்தகத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்ல, விளையாடும்போது பாதியில் கூப்பிட்டா எப்படி? அப்படி ஒரு முறை நன்றாக விளையாடி கொண்டிருந்தோம். நானும் என் பக்கத்து வீட்டு நண்பர்களும் என்னை அழைத்து புத்தகத்தை எடுத்து கொண்டு வா. நான் உடனே என்ன சப்ஜெக்ட்? சயின்ஸ். சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அதிலும் கெமிஸ்ட்ரினா இன்னும் பிடிக்காது. கசக்கிற ஒரு சப்ஜெக்ட். அவர் ஒரு கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் அப்படிங்கிறதுனால அவர் கெமிஸ்ட்ரி படி, ஃபஸ்ட் யூனிட் படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தா பரவாயில்ல. நான் வெளியில் போகிறேன், 1 மணி நேரம் கழித்து வருவேன், கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும், உட்காந்து படி. நான் இவர் தலை மறைகிற வரைக்கும் உட்காந்துருந்தேன். தலை மறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? புக்கை மூடி வச்சிட்டேன். ஏற்கனவே கிளாஸில் மிஸ்ஸு சொன்ன 2 இம்பார்ட்டண்ட் ஆன்சர் படிச்சிருந்தேன். இப்போ என்னோட ஒரு குட்டி ஜெபம், ஏசப்பா, என்னுடைய அண்ணன் வந்ததுக்கப்புறம் 1 மார்க் கேட்டாலும் சரி, 2 மார்க் கேட்டாலும் சரி, 5 மார்க் கேட்டாலும் சரி, இந்த கேள்வியவே கேட்கறதுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அக்ரிமெண்ட் போட்டாச்சு, புக்கை மூடியாச்சு, விளையாட போயாச்சு. மீண்டும் விளையாடி கொண்டிருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து அவருடைய வண்டி சத்தம் கேட்ட உடனே ஓடி வந்து புக்கை திறந்து உக்காந்தாச்சு. பார்த்து ஏற இறங்க கேட்டார், படிச்சிட்டியா? நான் ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன்னா ஆமான்னு சொன்னால் கேள்வி கேட்பாரு, இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாரு. எந்த கேள்விக்கும் நம்மக்கிட்ட பதில் இல்லை இல்லையா? அதனால பேசாமல் நான் ஏற இறங்க முழிக்கிறத பார்த்தோன்னே, புக் எடுத்துட்டு வா. ஃபஸ்ட்டு பேசேஜில் ஒரு 1 மார்க் கேட்டார், எனக்கு தெரியல.
மகா ஆத்திரம் வந்துருச்சு அவருக்கு. ஓங்கி ஒரு அறை அரைஞ்சார் பாருங்க. அவர் ஒரு கராத்தே ஸ்டூடெண்ட். 5 விரலும் பதிஞ்சிருச்சு. எனக்கு அடித்தவர் மேலேயும் கோபம் இல்லை, வீட்டில் இருக்க மற்றவங்க மேலேயும் கோபம் இல்லை, யாராவது வந்து பாவம்னு கேட்குறாங்களா அதுக்கும் கோபம் இல்லை, என் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. படிக்கலை, ஆனால் என் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. யார் மேலே கோபம் சொல்லுங்க? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேகம் வேளைகளிலே இப்படி சாதாரணமாய் தேவனை பார்த்து கேள்வி கேட்பது உண்டு. ஆனால் தேவன் இந்த வார்த்தையை எந்த முகாந்திரத்திலே சொன்னார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிற போது, தியானிக்கிற போது ஏன், எப்படி, எதற்காக என்றெல்லாம் நாம் தியானிப்பது வழக்கம். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவாகிய தேவனை பார்த்து, யாரிடம்? இயேசு கிறிஸ்து அவருடைய தகப்பனை பார்த்து கேட்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்கிறார்? வியாகுல நிறவு, இரத்தத்தின் பெருந்துளியாய் தன்னுடைய வியர்வை விழுந்தது. அப்படிப்பட்ட மனவியாகுலம். இரவு முழுவதும் அலைக்கழிக்கப்படுகிறார். பாஸ்டர் ஐயா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட காயங்கள், முட்கள், இவ்வளோ முள்ளு குத்துச்சு, இவ்வளோ ரத்தம் சிந்துச்சு, இவ்வளோ பெரிய சிலுவை, இவ்வளோ பெரிய ஆணி, இதெல்லாம் உங்களுக்கு இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பதால் நான் கடந்து செல்கிறேன். அவைகளை எல்லாம் தாண்டி இந்த வார்த்தையை சொல்லுகிற சூழல் என்ன? 3 மணி நேரம் அந்தகாரம் இருந்ததாக 2 சுவிசேஷங்களிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 3 மணி நேரம் அந்தகாரத்துக்கு முன்பு பிதாவே என்று அழைக்கிறார், இந்த அந்தகாரத்துக்கு பின்னால தேவனே என்று அழைக்கிறார். அப்படியானால் உறவை இழந்தது எங்கே? இந்த அந்தகாரமான வேளையிலே. அந்த அந்தகாரமான வேளையிலே இந்த முழு மனுக்குலத்தின் பாவமும் அவருடைய தோள்களில் ஏற்றப்பட்டாகிவிட்டது. எதற்காக வந்தார்? நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க. The purpose is met. சிலுவையிலே ஆணி பாய்ந்த கரங்களிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் அவருடைய தோளில் ஏற்றி ஆகிவிட்டது. இப்போது அவருடைய பிதாவாலே அவரை பார்க்க முடியல. பிதா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவருக்கு நீங்க, நான், மடியிலிருந்து இறங்கி வந்த குமாரன், இப்படியெல்லாம் பாரபட்சம் கிடையாது. பாவம் இருந்தால் அந்த மனிதனை பிதாவாலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தன் தகப்பனுடைய உறவை இழந்தவராய் கதறுகிறார். நம்மளை கொஞ்சம் அந்த இடத்துல நிதானிச்சு பார்த்தோம்னா, இந்த வசனத்துக்கு முன்னால ராஜாவானால் இறங்கி வா, மார்க் 27:42. தேவகுமாரன் என்றாயே, உன்மேல் பிரியம் இருந்தால் தேவன் உன்னை ரட்சிக்கட்டும், மத்தேயு 27:43. கள்ளரும் கூட அங்கே சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவானால் ரட்சித்துக்கொள். இப்படியெல்லாம் யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்பதான் கதறுவோம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை? ஏன்னா லூக்காவில், யோவான்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். யோவான் 8:29 வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனிமையாயிருக்க விடவில்லை. நான் பிதாவுக்கு பிரியமானதையே வந்ததிலிருந்து செஞ்சிட்டு இருக்கேன். அவர் என்னை ஒரு நாள் கூட தனிமையா இருக்க அனுமதிக்கவில்லை. நானும் அவரும் இணைந்தே இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ அவர் என்னை பிரிந்து விட்டார். அவரால் என்னை பார்க்க முடியல. உறவு இழப்பு. அந்த உறவை இழந்த போது அவர் கதறுகிறார். எங்கேயுமே அவர் உணர்ச்சி வசப்பட்டதை பார்க்க முடியாது. நீங்க வாழ்க்கையில அவர் 33.5 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நாளிலும் என் வேலை இன்னும் வரவில்லை, அழகா பொறுமையா காத்திருப்பார். மறித்து 4 நாள் ஆனாலும் அவர் போய் எப்போ போய் லாசருவை வெளியே வான்னு சொல்கிறாரோ அந்த வேலை வரைக்கும் காத்திருப்பார். அவங்க செத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. அவங்க நாரி போச்சு, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கால் இல்லை, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கண் இல்லை, பிரச்சனை இல்லை. அவங்க கிட்ட பணமே இல்லை, சாப்பாடே இல்லை, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேவனுக்கு தேவனுடைய வேலை வர வேண்டும், அதற்காக
பொறுமையாக காத்திருப்பார். எங்கேயும் அவர் கதறினதாகவோ உணர்ச்சி வசப்பட்டதாகவோ இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுகிற போது அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்று தமிழ் வேதாகமத்திலும் ஆங்கில வேதாகமத்தில் he cried in a loud voice என்றும். ஏனோ தமிழ்ல அதை கூறினார் அப்படின்னு இருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் அழுதார்னு இருக்கு. he cried in a loud voice. எனக்கு அருமையானவர்களே, உறவை, பிதாவின் உறவை இழந்தால் நாம் என்ன செய்யறோம்? நான் 3 கேள்விகளை உங்ககிட்ட வைக்கிறேன். இந்த வார்த்தையை நாமும் சொல்லி இருக்கிறோமா இல்லையா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பிதாவோடு நமக்கு உறவு இருக்கிறதா இல்லையா? உறவு இருந்தால் அந்த உறவின் நிலை என்ன? அப்படிப்பட்ட ஒரு உறவு இழந்திருப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நாம் கதறுவதற்கு ஆயத்தமா? வேதாகமத்தில் பல உதாரணங்கள் உண்டு. சிம்சோன் என்கிற ஒரு மனிதன், நசரேயனாக உருவாக்கப்பட்டவன், தாயின் கருவிலேயே முன்னறிவிக்கப்பட்டவன், தீர்க்க தரிசனங்களுக்கு பிறந்தவன், பெலிஸ்தியர்களை அவன் அழிக்க பிறந்தவன். பெலிஸ்திய ஸ்திரீயினிடத்திலே போய் தன் நசரேயத்துவத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தி தலை சிரைக்கப்பட்டவனாய், தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாதவனாய். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல நம்ம அப்படி இருக்கிறோம் தெரியல. உறவு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. கர்த்தரோடு எனக்கு உறவு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. என் நிலை என்ன எனக்கு தெரியாது. சிம்சோன் அப்படித்தான் உதறி போட்டுட்டு பழைய மாதிரியே தாடை எடுத்து அடிச்சு கொன்னுடலான்னு நினைச்சிட்டு போறாங்க. என்ன நடந்தது? கண் பிடுங்கப்பட்டவனாய், ஒரு கோமாளியாய். கருமையானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிற இந்த தேவ ஆவிக்குத்தான் வல்லமை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் மகிமை. அவர் இல்லாமல் போனால் ஒன்றுமில்லை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. மோசே சொல்லுகிறதை கேட்டிருப்பீர்கள். உம்முடைய சமூகம் முன்பாக கடந்து போனால் நாங்கள் பாளையத்தை புறப்பட பண்ணுவோம், இல்லை என்றால் இங்கேயே தங்குவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலை உண்டு. ஆதாம் ஒரு முறை சொல்றாரு பாருங்க, தேவன் தேடி வருகிறார். அவர் போய் ஒளிஞ்சிக்கிட்டு தேடி வருகிற தேவனிடத்தில் சொல்லுகிறார், நான் ஒளிந்திருக்கிறேன். தோட்டத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார். நான் எனக்கு நீர் கொடுத்த ஸ்திரீயனை அப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. தோற்று போனவர்களாய், துவண்டு போனவர்களாய், தேவ சமூகத்திற்கு வர பயந்தவர்களாய். இன்னும் ஒரே ஒரு நபரை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். சவுல் என்கிற மனிதன், தாவீது இடத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து தன்னை விட்டு விலகினார் என்றும் அறிந்து அவன் செய்தது என்ன தெரியுமா? தன்னோடு இருந்த தேவன் விலகிவிட்டாரே, அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. தாவீதோடு தேவன் இருக்கிறார், அவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். அதற்காகவே தன் வாழ்க்கையை விரயமாக்கி விட்டார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு எத்தனை பேரு நம்முடைய நிலை என்ன? நான் எனக்கும் அவருக்குமான உறவு என்ன? அந்த உறவை இழந்தால் கதறு என்று கற்றுக் கொடுக்கிற இயேசுவானவரை போல் நான் என்றைக்காவது கதறி இருக்கிறேனா? இல்லை இன்றைக்காவது கதறுவேனா? அதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அந்த உறவை இழந்த வழியை நீர் எப்படி வெளிப்படுத்தினீரோ சுவாமி, உடனே அடுத்த சில மணித்துளிகளில் அந்த உறவிழப்பை சரி செய்து கொண்டு மீண்டுமாய் 7ஆம் வார்த்தையிலே பிதாவே என்று அழைக்கிற அந்த உறவை மீட்டு கொள்ளுகிற அந்த காரியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கப்பா. வந்திருக்கிற ஒருவர் ஆகிலும் கர்த்தாவே உம்மோடு இருக்கிற உறவை இழந்தவர்களாக வீட்டிற்கு செல்லாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.